காலகட்டத்துல மனிதர்களோட பார்வைக்கு தப்பான சின்ன சின்ன விஷயங்கள் கூட செக்யூரிட்டி கேமரா கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. அந்த அளவுக்கு இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கிற ஒவ்வொரு மூல முடுக்குகளையும் இந்த கண்காணிப்பு கேமராக்கள் ஆக்கிரமிச்சிருச்சுன்னு சொல்லலாம். குற்றங்களையும் திருட்டு சம்பவங்களையும் கண்டுபிடிக்க உதவியா இருக்கிற இந்த கண்காணிப்பு கேமராக்கள்ல மனிதர்களுடைய முகமும் உருவமும் மட்டும் பதிவாகிறது இல்ல, சில சமயம் உங்களை அதிர்ச்சியில உரைய வைக்கிற மர்மமான சம்பவங்களும் காட்சிகளுமே கூட பதிவாகிறது உண்டு. அப்படி இந்த உலகத்துல வெவ்வேறு பகுதிகளில் வச்சு எதிர்பாராத விதமா வீடியோவா ரெக்கார்டான சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணப்பட்டு வைரலான சில திகில் நிறைஞ்ச மர்ம காட்சிகளை தான் இன்னைக்கு நம்ம தமிழ் அல்டிமேட் சேனல்ல பார்க்க போறோம். வழக்கம் போல இன்னைக்கான வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க முதல் தடவை பார்க்கறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் உள்ள போகலாம். கடந்த ஜூலை 2025 வீட்டுக்குள்ள இருந்த செக்யூரிட்டி கேமராவில் பதிவான அமானுஷ்யமான சம்பவம் தான் இது. இந்த வீடியோவை இன்டர்நெட்ல அப்லோட் பண்ணியிருந்த நபர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாருன்னா, அவர் இருந்த வீட்டுல லிவிங் ரூம்குள்ளார மோஷன் ஆக்டிவேட்டட் கேமரா ஒன்று செட் பண்ணப்பட்டிருந்திருக்கு. அதனால அந்த கேமரா முன்னாடி ஏதாவது ஆள் நடமாட்டம் இருந்தாலோ இல்ல ஏதாவது ஆப்ஜெக்டோட மூவ்மெண்ட் இருந்தாலும் மட்டும்தான் அதை உடனடியா ரெக்கார்ட் பண்ணும். ஆனா அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த நபர் வெளியே ஒர்க்ல இருந்திருக்காரு. அதே சமயம் வீட்டுக்குள்ளார ஏதோ மூவ்மெண்ட் டிடெக்ட் ஆனதா சொல்லி அவரோட மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் ஒண்ணு வந்திருக்கு. உடனடியா அந்த நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ரிசீவ் ஆகியிருந்த அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்தப்போ கேமரா ரெக்கார்ட் பண்ணியிருந்த அந்த வீட்டுக்குள்ளார மனிதர்கள் யாருமே இல்ல, ஒரு நாய் மட்டும் தான் இருந்தது. ஆனா சில நிமிடங்களுக்கு அப்புறமா அந்த நாய் கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா நடந்துக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பதிவான காட்சிகள் தான் திகிலூட்டக்கூடியதாகவும் மாறி இருந்தது. பாக்குற நம்ம கண்களுக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அந்த நாய் வித்தியாசமா நடந்துகிட்டதை நீங்களே கவனிச்சிருக்கலாம். அதே சமயம் அந்த நாயோட கழுத்து காலர் நெக்கிட்ட க்ளோஸா வாட்ச் பண்ணீங்கன்னா உங்களால ஒரு விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ண முடியும். வீடியோவை சாதாரணமா ஃபர்ஸ்ட் பாக்குறப்போ நோட்டீஸ் பண்றது டிஃபிகல்ட்டாவே இருக்கும். ஆனா அந்த வீடியோ ஃபுட்டேஜ் என்ஹான்ஸ் பண்ணி பாக்குறப்போ ஏதோ ஒரு இன்விசிபிள் என்டிட்டி டாகோட கழுத்து காலரை பிடிச்சு இழுக்கிறது தெளிவா தெரியும். இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அந்த நபர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அந்த நெக் காலர் நாயோட கழுத்துல டைட்டா செக்யூரா தான் கட்டப்பட்டிருந்தது. மேனுவலா கையை வச்சு ரிமூவ் பண்ணாத வரைக்கும் அது கலண்டு விழுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கிறப்போ வீடியோவா பதிவான இந்த சம்பவம் மர்மமானதாகவும் அமானுஷ்யமான ஒன்னாவுமே தான் இருந்தது. அதோட இந்த சம்பவம் நடந்த அடுத்த நாள்ல இருந்து அந்த நாய்க்கு அடிக்கடி உடல் ரீதியான பாதிப்புகளும் ஏற்பட்டிருக்கு. சோ இந்த சம்பவம் அவர் வீட்டுக்குள்ளார ஏதோ ஒரு அமானுஷ்யம் ஒளிஞ்சிருக்கணும், அதனாலதான் அவரோட நாய் ஏதோ பயமுறுத்தி இருக்கணும் குறிப்பிட்டிருந்தாரு இந்த நபர். அதோட இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்து என்னன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இப்போ நீங்க பார்க்க போற இந்த டெரிஃபைங்கான வீடியோ ஃபுட்டேஜ் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான பழைய ஹோட்டல் ஒன்றுல வச்சு வீடியோவா ரெக்கார்ட் பண்ணப்பட்டது. கிரசன்ட் ஹோட்டல்ங்கிற இந்த இடம் இந்த உலகத்தில் இருக்கிற ஸ்கேரியஸ்டான ஹாண்டட் ஹோட்டல்ஸ்ல ஒன்னா அறியப்படுது. ஏன்னா உண்மையில இந்த பில்டிங்கோட குறிப்பிட்ட ஒரு பகுதியை ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் சென்டரா தான் பயன்படுத்திக்கிட்டு வந்திருக்காங்க. இந்த மெடிக்கல் சென்டரை உருவாக்கின குறிப்பிட்ட ஒரு நபர் கேன்சரை குணப்படுத்த ஸ்பெஷலான டெக்னிக்ஸை யூஸ் பண்றதா சொல்லி நிறைய நோயாளிகளுக்கு மரணத்தையும் ஏற்படுத்தி விட்டுருக்காரு. அதுக்கப்புறம் பர்மனண்டா ஷட் டவுன் பண்ணப்பட்ட இந்த பில்டிங் பின் வந்த வருடங்களை தான் ஒரு சில மாற்றங்களுக்கு உள்ளாகி இந்த பில்டிங் ஒரு முழு ஹோட்டலாகவும் உருமாற்றம் அடைஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஹோட்டல்ல தங்கின பலருமே அவங்களுக்கு வித்தியாசமான அனுபவங்கள் நடந்ததாகவும் மர்மமான நிழல் உருவங்களை பார்த்ததாகவும் அமானுஷ்யமான குரல்கள் அடிக்கடி கேட்டதாகவுமே அவங்களோட கருத்துக்களை அடிக்கடி பதிவு பண்ணதனால ஹாண்டட் ஹோட்டல்னு சொல்லி இந்த இடம் பெயர் வாங்கி பிரபலமாகி இருந்தது. அப்படிப்பட்ட இந்த ஹோட்டல்ல கடந்த 2019 ஒரு லேடி அவங்க மகளோட ஒரு ரூம்ல தங்கி ஒரு வீடியோவை ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அவங்க வீடியோ கேமராவில் எதிர்பாராத விதமா என்ன பதிவாகி இருந்திருக்குன்னு நீங்களே பாருங்க. Girls trip, most haunted hotel in America, and my nightstand on the creepy door is my eyes shut. So early bedtime looking for ghosts. So early bedtime looking for ghosts. Bedtime looking for ghosts. So early bedtime looking for ghosts. நான் அவகிட்ட யூ கோ ஃபார் காஃபின்னு சொன்னேன். இங்கிலீஷ் பேச தெரியாதான்னு கேட்டுட்டா. It's okay.
So, early bedtime, looking for ஒரு மர்மமான பெண்ணுடைய உருவம் ரொம்ப சடனா வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்த அந்த லேடியை கடந்து போனது அந்த கேமராவில் ஒரு வினாடிக்கும் குறைவான நேரத்துக்கு பதிவாகி இருந்திருக்கு. எடுத்த வீடியோவை எதேச்சியா செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தப்போ அந்த குறிப்பிட்ட வீடியோ ஃப்ரேமை ஃப்ரீஸ் பண்ணி பார்த்திருக்காங்க. அப்போதான் அதை கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு. அதோட இந்த உருவம் ஒரு சின்ன பொண்ணை பிரதிபலிக்கிற மாதிரியுமே அமைஞ்சிருந்தது. இது மட்டுமல்ல, இந்த லேடி தங்கி இருந்த ரூமுக்கு வெளியே மர்மமான குரல் கேட்டதாவுமே சொல்லி அதை பதிவு பண்ணி இருந்திருக்காங்க. அதோட ஃபாக்ஸ் நியூஸ்ங்கிற டிவி சேனலை சேர்ந்தவங்களுமே கூட இந்த ஹோட்டல்ல நடக்கிற அமானுஷமான நிகழ்வுகளை பத்தி ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட் செஞ்சிருந்தாங்க. அப்போ அந்த ஹோட்டலை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வந்திருந்த ரிப்போர்ட்டருக்கு அவரோட முதுகு பகுதியில ஸ்ட்ரேஞ்சான சில ஸ்கிராச்சஸ் ஏற்பட்டிருந்ததாகவும் குறிப்பிட்டிருந்தாங்க. அதோட இந்த ஹோட்டல்ல இதுவரைக்கும் தங்கின மனிதர்கள்ல பாதிக்கும் அதிகமானவங்களுக்கு ரொம்பவும் ஸ்ட்ரேஞ்சான அனுபவங்கள் தான் ஏற்பட்டு இருந்திருக்கு. பால்கனி, ஹோட்டல் ரூம்ஸ்னு சொல்லி பல இடங்கள்லயும் டிரான்ஸ்பரண்டான உருவங்களை பார்த்ததா அவங்களோட அனுபவங்களையும் ஷேர் பண்ணி இருந்திருக்காங்க. அதனால அமெரிக்காவோட கிரீப்பியஸ்டான பிளேசஸ்ல ஒன்னா இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு வருது. கிபி 1886 வருடம் ஓபன் பண்ணப்பட்ட இந்த கிரசன்ட் ஹோட்டல் பில்டிங். For years, the Crescent Hotel in Eureka Springs has been touted as the most haunted hotel in America, home to some of the most prominent ghostly activity. Yeah, 5 News photojournalist Sam Reed took an exclusive. இப்போ இந்த வீடியோல பாக்குற இந்த நபர் அவரோட யூடியூப் சேனல்ல யூசுவலா குக்கிங் வீடியோஸையும் சில டெய்லி லைஃப் கிளிப்ஸையும் மட்டும் தான் அப்லோட் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஆனா அவர் அப்லோட் பண்ணதுல இந்த ஒரு வீடியோ கிளிப் மட்டும் யூனிக்கானதாகவும் மிஸ்டீரியஸான ஒன்னாவுமே இருந்தது. ஒரு நாள் ராத்திரி வீட்டுல இருந்து வெளியே வந்த அந்த நபர் கார்ல கிளம்பி போகலாம்னு சொல்லி நினைச்சு வந்தப்போ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி ஆப்போசிட்ல இருந்த இருட்டான பகுதியில ஸ்ட்ரேஞ்சான ஒரு விஷயத்தை எதிர்பாராத விதமா கவனிச்சிருந்திருக்காரு. அது என்னவா இருக்குன்னு தெரிஞ்சுக்க டிசைட் பண்ணி செக்யூரிட்டி கேமரா ஃபுட்டேஜை ரிவ்யூ பண்ணி பார்த்தப்போ அதுல ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. அது என்னன்னு நீங்களே பாருங்க. அந்த நபர் கார் கிட்ட வந்ததும் ஏதோ ஒண்ணு ஆப்போசிட்ல மூவ் ஆகுற மாதிரி தெரிஞ்சிருக்கு. மனித உருவத்தை ஒத்த மங்கலான ஒரு மர்ம உருவம் டிரான்ஸ்பரண்டான லுக்ல கடந்து போற மாதிரி அதுல காட்சிகள் பதிவாகி இருந்திருக்கு. ஆனா கண்டிப்பா அது சாதாரணமா கடந்து போன மனிதன் மட்டும் கிடையாது. அப்படின்னா அது என்னவா இருக்கும்?